நல்லா வாசிக்கிற நல்ல காரியம் அப்படி சுக்குமல்லி காப்பி நல்லா வாசிக்கிறேன். என் கடை உங்களுக்கு வேணுமா? சுக்குமல்லி காப்பி கடை சுக்குமல்லி காப்பி வாங்கி தரேன். சுக்குமல்லியா? சுக்குமல்லி தான் வேணாங்க. என்ன பார்ட்னர் இப்படி சொல்றீங்க? உனக்கு நல்ல சுக்குமல்லி காப்பி வாங்கி தரேன். அது வேணாம் சண்டால. அப்ப இந்த பவன பழக்கம் சுந்தரி சென்று வள்ளலார் சென்று பகுதியில் வெள்ளத்தில் அழைத்து வந்து ராம்நாரைகளை துண்டு துண்டாக உடைத்து அது சின்ன மனசா பெரிய மனசா இருவரையும் மீட்டி வரார்கள். அப்படி மீட்டும் பொழுது ராம்நாத பாஸ்கர் செவி மகள் வெள்ளைமலை சிறை கொண்டவர்கள். சிறை எடுக்க கிடையாது. வெள்ளைமலை போய் சிறை எடுத்தாங்க. யாராவது உண்மையை சொல்லியிருக்காங்களா அவங்ககிட்ட? கிடையாது. உடனே சொல்றாங்களே ராம்நாத சென்று வெள்ளைமலை சிறை எடுத்து வந்து அதெல்லாம் கிடையாது. அதாவது வந்து எல்லோரும் எல்லாம் மீட்டி வந்துடுறார்கள். மீட்டி வரும்போது கமுதி கோட்டையில வந்து மொத்தமா நிப்பாட்டி எல்லா தலையும் போனதா கட்டம் வந்துட்டாங்களா எண்ணி பாருங்கள் அப்படின்போது என்றாக எண்ணும் போது அந்த குதிரையில எல்லா குதிரையிலும் ஆள் உட்கார்ந்து இருக்கு. இப்போ போனாலும் எல்லாரும் வந்துட்டோம் இருக்கு அப்படின்ட்டு இவங்க வர்றாங்க. அப்படி வரும்போது என் மனைவி மறைச்சு கேட்கிறான், எல்லோரும் வந்துட்டு இருக்குது, என் கணவர் எங்கன்னு என் பொண்டாட்டி கேட்கிறான். என் பொண்டாட்டிகளை கலந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க கட்டதான் சொல்லியிருக்காங்க. ராம்நாத் எழுவச்சதுக்கும் போது இருந்து போனாருன்னு அவங்க சொல்ல. ஏன் பொண்டாட்டி கொஞ்சம் கால் வந்தான், கொஞ்சம் கால் செவிடு அவகாலுக்கு ராம்நாத் எழுச்சும் போது இறந்து போனாரோ. அப்படி நினைச்சாங்க உங்க மனைவி. இந்த வேலை பார்த்த கூட மணிமணன் தானா? இல்ல, உங்க மனைவி அப்படி நினைச்சாங்கல்ல. என் மனைவிக்கு அதுக்கு அப்படி விழுந்திருக்கு. அவகாலுக்கு அப்படி கேட்டிருக்கு. செவி பழுது இறந்து போனதா? ஏமா செவி பழுது? ஏன் பொண்டாட்டி கொஞ்சம் யோசிக்க கூடாதா? நம்ம கணவர் வந்து தந்திரமான மனிதன், சாமாத்தியமான மனுஷன். 1 மாசம் பாப்பா, 2 மாசம் பாப்பா, 6 மாசம் பாப்பா பார்க்க கூடாதா? ஊசிக்கு தாலி தூர கொடுத்து எந்த பொண்டாட்டி? வெள்ளம் எந்த பொண்டாட்டியா? சின்ன பொண்டாட்டியா பெரிய பொண்டாட்டியா? ஏய் ஐயா குடும்பத்தை இருக்கிறாங்க இருக்க உன் பேச்சு சுத்தம்லப்பா. யூடியூப் வேற ஓடுது. உன் பேச்சு சுத்தம்ல அது கூட தெரியாத விஷயமா இருக்கட்டும். சங்கத்துக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். இதோட என் பொண்டாட்டி நாளைக்கு யூடியூப்பை பார்க்க போறேன், அதோட விளக்கம் தூக்கி அடிக்க போறேன். நடக்க போகுது. இப்போ ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, எந்த மானும் தேவையில்லை, உள்ள மானம் பிடிச்சா போதும். அதாவது எல்லா காரியத்தையும் முடிச்சு எனக்கு ஈமச்சடங்கு இருந்தங்க முடிச்சுட்டு வாசல் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேன். அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து பாந்தாங்குறிச்சி போகிறார்கள். பாந்தாங்குறிச்சி போகும் பொழுது எல்லாரும் இறங்குறார்கள். இறங்கும் பொழுது வெள்ளையம்மாளுக்கு குதிரை விட்டு இறங்க தெரியல. காரணம் என்ன தெரியுமா? ஏறின பொம்பளை வேகமா ஏறி, ஏன்னா திருடப்பட வேகமா ஏறி வச்சிருக்கேன். வெளியூரும் போல ரொம்ப கஷ்டப்படுவேன். அந்த மாதிரி காரணம் என்னன்னா, பௌதர் வெள்ளைத்தேவனுக்கு எல்லாத்தையும் மீட்டி வரும்பொழுது பௌதர் வெள்ளைத்தேவன் ஆசைப்பட்டிருந்த அவ்வளவுதான். ஆசைப்பட்டு சமுத்திர கட்டி வாழ்வதை மேல் இப்படி ஒரு சமுத்திர கட்டி சாவதை மேலண்டு பின்தொடர்ந்து வந்துருது. எப்படின்னா வேட்டியை கட்டி வெள்ளை சட்டையை போட்டு தலைப்பா கட்டி குதிரை வந்துருது. இதுதான் தலை கட்ட இருந்த தலை. வெள்ளையம்மா வரலைன்னா என்னை பார்த்துருப்பாங்க, எங்கடா ஒரு குதிரை ஆளக்கிழமை பிள்ளைங்களை விட்டு விட்டோமோ அப்படின்ற ஞாபகம் உங்களுக்கு வந்திருக்கும். அதோட என்ன செய்து நீ ஆரம்பம் கேட்க, ராமநாத பாஸ்கர் சேதி மகள் உங்க மகனை பார்த்து விரும்பி வந்துட்டு எனக்கு திருமணம் முடிச்சு வைங்க, நான் நீ திரும்பி நான் போக முடியாதுன்னு சொல்லிடுது. உடனே சக்காதி உங்களை தாலியை கட்டி வல்லநாட்ட நாடு நகரம் பொண்ணு மூல கொடுத்து வாழ வச்சுக்கிறார்கள். இது நடந்த சம்பவம். எனது மனைவி நான் காரிய திருச்சி கொண்டு விட்டாங்க தூக்குறதுக்கு. நீங்க என்னை திருச்சி கொண்டு விட்டாங்க தூக்குறதுக்கு. தூக்கு போட கொண்டதுக்கு கொண்டு உள்ள கொண்டு கொண்டு எப்படி போயிடாங்க? எப்படி ஏன்னா எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க. ராமநாதத்துல பல உசுறு சேதமாயிருச்சு. திருச்சி செயலுக்கு இந்த கட்டமுத்திர வரமுன்ன இவனை தகப்பொண்ணு காலத்துல கவத்தை போட்டு தூக்குங்க, இவன் பாடிய ஓட்ட படத்துக்கு அனுப்ப முடி பேசுறாங்க ஆங்கிலத்துல. எனக்கு நான் ஆங்கிலமா தெரியாது. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆத்தாடி ஒத்த பொண்டாட்டி ஒத்த பிள்ளையும் பார்க்க கொண்டு வாங்கி வரைக்கும் சாமத்தை போய் உண்டு சாமாத்திர பொய் சொல்லி தப்பிச்சேன். பட்டப்புல கையெழுத்து போட்டு தப்பிச்சு வீடு வந்து சேர்ந்து விட்டேன். அருமையான வாசி. ஆளுக்கு ஒரு பூஸ்ட் வாங்கி தரேன். என்ன பார்ட்னர் பூஸ்ட்? அப்படி வீடு வரும்போது எனது மனைவி காந்தியம்மாள்
ராஜ்யமா என்னடி கோலம் பண்ணுங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுதான். என்னன்னு கேட்டதுக்கு ராம்நாடு எழுதும் இறந்ததாக தெரிவித்தார்கள் ஐயா. அதாக இந்த கோலம் தான். தம்பியம்மாள் என்னை மறந்து வந்தும் என்னை இறந்தா தெரிவித்து என்னை ஈமச்சங்க இருக்கிறது முடித்து நடந்துட்டார்கள் ஐயா. இடுபடவில்லை தம்பியம்மாள் அழுகாத கதறாதே. எனக்கு மறுத்து வந்தும் வீட்டு வந்து இறந்தா தெரிவித்து எனக்கு ஈமச்சங்க இருக்கிறது முடித்து விட்டு அவர் திருமணத்தை முடிச்சார்களோ அதேபோல் அண்ணன் தம்பி இருவரையும் பிரித்து கோட்டை விட்டு வெளியேற்று காதல் கோவில் சின்ன மருந்து பெரிய மருந்து அடக்கிறாங்க அல்ல எப்படி திட்டம் கூறுனே. அங்கெல்லாம் போகணும் நெல்லு கேட்டேன் கஷ்டப்பட செல்லுங்கள். அங்க இருக்க 3 காலம் நெல்லு கேளுங்கள். கொடுத்தால் பல திரும்பி வரணும். மூத்த மகரசா உத்தரவு இளைய மகரசா உத்தரவிட்டார். கேளுங்கள் கொட்டப்பாங்கள் வீரினா சாமாஜ்யமா கொண்டு வாங்க. 1000 கம்பம் 64 வரை நெல்லு அங்க போனோம். போய் நெல்லண்டு கேட்டோம். 3 குடி ஓதில தரப்பட வாசிட்டு 3 வரை கொண்டு போட்டு எல்லாம் அள்ளி கொண்ட அம்மா அரமனை சேர்த்துட்டு இப்போ தான் ஆத்திக்குளம் கிராமத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு மகாராஷ்டிரா இருடைய வட்டங்கள்ல நீங்க எல்லாம் அதனால நல்லா திருச்செந்தூர் சென்று வந்து நல்லபடியா சாமி தரிசனம் பண்ணி முடித்து விட்டு எனது மகனே ஆசீர்வதித்தாலும் போதும். அதற்கு முன் ஒரு முக்கியமான சந்திக்க வேண்டியிருக்கு. சந்திச்சு நல்ல கிட்ட பார்த்து 4 குடிச்சு செல்ல வேண்டும். யாருக்கு ஐயா கீ பார்வை பாருங்க மே பார்வையா பார்க்காம ஐயா வாங்க 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 ஐயா வாங்க கணக்கு நல்ல தோதாய் போச்சு. கணக்கு மட்டும் நக்கு இல்லைங்க வாங்க கணக்குன்னு சொல்லுவாங்க. 22 வருஷமா என் கூட இருந்து என்னை குழி தோண்டி பாய்ச்சிக்கிட்டு இருக்கு. கொல்லாம கொள்ளுது. என்ன செய்ய கொண்டா போவான் திண்டா தீரும் அப்படிங்கிறது ஒரு மிருகம் இருக்கு. அது என்னன்னா பூனை. இந்த பூனையை கொண்டுட்டா தின்றணுமா, தின்னுட்டா அந்த பாவம் தீந்துருமா. ஏன் சொல்ல வரேன்னா சில வீட்டுல பூனை வளர்ப்பாங்க, பிள்ளை மாதிரி வளர்ப்பாங்க. ஆனா அந்த பூனை என்ன வரம் வாங்க தெரியுமா, இந்த வீட்டுல குழந்தையே பிறக்கக்கூடாது. அப்பதான் அவங்க சாப்பிட நம்மளுக்கு அப்பா வந்து பரம் கேட்குமா அந்த பூனை. அதே மாதிரி இந்த நாய் இருக்கே, நாய் நன்றுள்ள ஜீவன் சொல்லுவாங்க. நாய் என்ன வர கேட்கும்னா நிறைய குழந்தைகள் பிறக்கணும், அதை ஆயத்துல நம்ம வளரணும் அப்படின்னு ஆசைப்படுமா. நாயை வளர்க்கலாம், பூனையை வளர்க்கலாமா. இந்த பூனை மாதிரி இருந்துட்டு நீ சித்திரத்தை பண்ணுது. அது கேட்குது வருங்க. அதாவது வந்து யாரைங்க நான் கூப்பிடுறேன், அங்கிருந்து யாரா ஏதை இழிச்சா போயலாமியா. எப்படி மரியாதை நீங்க சொல்லி கொடுத்தீங்களா இப்படி பிள்ளைங்களை பேசுங்க. இல்லைங்க நாடகம் ஏசன் புரோக்கராக வந்தாரு, அவர் சொல்லி கொடுத்தாரா. அதுக்காக பிள்ளைங்களை நான் விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு ஒரு மரியாதை, எனக்கு ஒரு கௌரவம் இருக்கு, எனக்கு ஒரு புத்தி இருக்கு. அதை விட முடியுமா. மூஞ்சி மோரி ஆலயம் பாருங்களேன், நல்ல பத்தக்கட்டை மாதிரி. இந்த லாரி கீழே உள்ள அடக்கட்டை பொருத்தமா இருக்குமியா. லாரி கட்சு நீங்க கொண்டு போங்க. லாரி தான் தேவைப்படும். வளர்த்தி தக்கனே வவுர் இருக்கு இருக்கிறது கும்பிட்டு வவுர் இத்த தண்டி கும்பிட்டு திங்கிது சோறு கலங்குமையா. என்னமா இந்த செத்து போன எலி விரைச்சி போய் கிடக்கும் போது ஓட்டு கட்டு அந்த மாதிரி தான் மூஞ்சி முகரை என்பது. யாரா ஏழை இழிச்சா போய மகாராஜா திவார பட்டம் கொடுத்து கிண்ண கொடுத்துக்கிறார்கள். அப்படியே கொஞ்சம் மன்னர்கிட்ட கடப்புல வளர்த்துக்கிட்டு என்னை பார்த்து யாரா ஏழை இழிச்சா போனா என்ன அர்த்தம் உங்க நோக்கமையா. வாயும் நாவும் பல்லுகளும் எதனா பேசலாமா. நீங்க செஞ்சுட்டு முழிக்கிறத பாரு. ஊமை ஊரை கிடக்குமா, பெருச்சாலி வீட்டை கிடக்குமா. இந்த ஊமை என்ன செய்வேன்னா பல சொல்லி பார்த்து போயிருவேன். ஆனா அவன் பார்க்க சொல்லி ஆக்க முடியாது. எவ்வளவு அடிக்க போனா பெரிய என்ன சொல்லுவாங்க, அவன் அடிக்காதீங்கடா கல்யாணம் முடிஞ்சு குழந்தை வந்தா ஊமையா பிறந்துடும் ஏன்னா வாக்கு விட்டுருவானா. அதே மாதிரி இந்த பெருச்சாலி பல லட்சம் வீட்டை கட்டி வச்சிருப்போம் இல்லையா. பகல் முழுக்கும் முடிச்சுக்கிட்டு நைட்டு முழுக்கும் நல்லா முடிச்சுக்கிட்டு இருக்கும், பாலில் தூங்கும். ஏன் சொல்லணும்னா விடியதுக்கெல்லாம் பட்டு பொந்த தோண்டி கிளச்சி குச்சி சாய் கூட இந்த வீட்டை பெருச்சாலிங்கிறது பால் ஒண்ணுதான் முளைக்கல. அது சொல்லுது யாரா இழிச்சா பேண்டு. வெள்ளிமலை என்ன வார்த்தை பேசணும், என்ன வார்த்தை பேசக்கூடாது நன்றாக தெரியும். பாஞ்சாலி கோட்டைக்கு எத்தனை நாட்டு மன்னர்கள் வருவார்கள், எத்தனை வெள்ளக்காரர்கள் வருவார்கள். அவர்களுக்கு எப்படி ஒரு பக்கமான வார்த்தை சொல்லி பொக்கிஷமா நான் சொல்லி அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அனைத்தும் நன்றாக தெரியும். மகாராஜா இருவரும் எனக்கு தாய் மாமே. மகாராஜா இருவரும் என்ன மரியாதை நான் ஒழுக்க வச்சுருக்கேன், அத்தனை உங்க மேல வச்சிருக்கேன். ஒரு மரியாதை உங்களுக்கு பேசுறது இல்லையா. வீட்டுக்கு வந்த விருந்தாளி பத்தி பேசுவா. இப்படிக்காக ஆத்திரம் திருநாள்
வீட்டுக்கு வந்த விருந்தாளை பத்தி என்ன சொல்லுவாங்க? வாங்க உட்காருங்க, வாங்க மாப்பிள்ள, வாங்க அண்ணே, வாங்க சித்தப்பா, வாங்க மாமா, வாங்க பெரியப்பா, உட்காருங்க, சாப்பிடுங்க, நானும் ஆரம்பிக்க போறேன், நாளைக்கு பார்த்து நாளைக்கு போகலாம். இதான் கேட்கக்கூடிய கேள்வி. ஓடும்போது ஓடோடி வந்திருக்கேனையா, ஓட வந்திருக்கேன், பேர் வந்திருக்கேன், கலப்பு வந்திருக்கேன், வந்த விவரம் பண்ண உட்காருங்க, அம்மர்கள் என்ன சாப்பிடுறீங்க கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கா? உங்க நோக்கத்துக்கு பேசிட்டு வரீங்க. இந்த பேச்சா வேறாட்ட பேசிக்கிறோம், என்ன பேசக்கூடாது. பேச விட்டு வளர்த்து இருக்காது. ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்குங்க. பல்லு நாக்கு இருக்கின்ற எதுவும் பேசக்கூடாது. ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்காக நான் சொல்றேன், நீங்க இதை நினைச்சுக்க கூடாது. இந்த நாக்கு சொல்லிச்சா பல்ல பார்த்து பல்ல வெளியே வந்து நல்ல சொன்ன ஆசைப்படுங்க, என்னால முடியலையே அப்படின்னு சொல்லி நாக்கு ரொம்ப வகுத்தறிச்சல பேசிட்டு உள்ள இருந்துகிட்டு அது பல்லு கடிச்சேன். அப்படி என்ன எனக்கு நல்லது செஞ்சா உனக்கு நல்லது செஞ்சு என்னை பத்தி வாழ்த்து பேசுறேன், என்ன நாக்கேன்னு கேட்டுக்கு இந்த பல்லு அது திருப்பி நாக்கு சொல்லியிருக்கு. கடுமையான பொருள் இருந்தாலும் மெதுவான பொருளா இருந்தாலும் மெண்டும் மாவா அரைச்சி நீ தர்ற நல்லா ருசி பார்த்து முழுங்குற இல்லை, அதை நான் சொன்னேன்னு சொல்லியிருக்கு இந்த நாக்கு. அதுதான் பல்லு தேம்பி அழுதுச்சான். ஏன்டா அவனை நல்லா தானே வாழ்த்தி விட, ஏன்டா அழுதுன்னு எடுக்கு இந்த நாக்கு. போனா சனியை முடிச்சவள, போனா சனியை முடிச்சவள, கடுமையான பொருள் தான் மெதுவான பொருளா இருந்தாலும் மெண்டும் மாவா அரைச்சி நான் தர்றேன், நீ ருசி பார்த்து முழுங்கிட்டு சும்மா இருக்காத. கட்டிங்க அடிச்சு போட்டு ரோட்டை நோத்தம் பேசி அவன் வந்தவங்க எட்டிட்டு ஒரு நேரம் அடிச்சு பல்ல உடைக்க பல்லு வச்சு போட்டு அழுதுச்சான். பேசுனதாரு அடி வாங்கினதாரு சொல்லி யாருமா ஒழுக்கமா பேசணும். சொல்றது கேட்கணும். ஒழுக்கமா தான் பாத்துக்கிட்டேன். நீங்க கூட கட்டிய போட்டாலும் குதிரைக்கு அவரும் அப்பா போயிடும். அவர் நீங்க அரண்மனை கூப்பிட்டீங்க, கொஞ்சம் அரண்மனைக்கு வந்துட்டோம். இதுக்கு போய் என்னமோ உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்களா? யாத்தே யோசிக்காம வாய விட்டோமோ? ஒரு முள்ளுப்பட்டி முத்தப்படாது 300 பேருக்கு வலைத்தலைவன் கட்டப்பனுடைய தாய் மாமே எங்களை பார்த்த பட்ட கட்ட மாதிரி இருக்காங்க. பார்த்தா தெரியுது இத்தனை தேரத்தவங்கள மாதிரி. தேரத்தவங்க அடக்கட்டியாக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு போட்டு டாக்டர் சும்மா வாங்குறீங்க, குட்டி ஆனை வாங்குறீங்க. அந்த டயருக்கு அந்த அடக்கட்டை வச்சுக்கோ பூல் எடுத்து கொடுக்க முடியும். உங்க நோக்கத்துக்கு போயிட்டீங்கம்மா இருக்கட்டும். ஐயா இனிமே எங்களை பார்த்தா மாட்டேன். இந்த தவளையா சேர தவளையா நாங்க ஐயா பாருங்க. என்ன இந்த காரியாவட்டி பஸ் ஸ்டாண்ட்ல கடை கடைக்கு இந்த சாம்பிராணி போக வருவாங்க. ஏன் என்னைய பார்த்தா கடலைக்கு சாம்பிராணி போக போறாங்க? இது மட்டும் சொல்ல எவ்வளவு கோவம். உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்க, என்ன படிச்ச ஆணவத்துல பேசுறீங்களா? ஐயா நானும் பண்ணும் பேசிட்டான். இன்னொரு சொன்னீங்களே ஊமா ஊரை கடுப்பேன் பெருசாலி வீடு கிடக்குமாக்க. ஆமா ஊமா ஊரை எடுத்து போறாடியா, பெருசாலி வீடு எடுத்து போறோம். ஊமா ஊரை கடுப்பேன் ஒன்னோட சொந்த வாரிசு. உன் குடும்பத்தன்மை நான் எடுத்தனா? என் குடும்பத்தை கிளப்பிருக்க வளர்த்து வேணும், உடம்பு வேணும், அறிவு வேணும், மூளை வேணுமியா? மூளை எல்லாமே வந்துருக்குறேன். என்ன பண்ணி வேலை கட்சி உங்களுக்கு தான் படிக்க தெரியும் பேசி உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்களே, நானும் பண்ணும் பேசிட்டேன். உங்களுக்கு உதாரணம் சொல்றீங்க. என்ன உதாரணம்? இது என்னது? தீப்பட்டி. இந்த தீப்பட்டி தீப்பட்டி 2 பேரும் பேசிக்கிட்டாங்களா? இது ரெண்டு என்ன பேச்சு? இந்த குச்சி சொல்லிட்டான் என் பெட்டியை உள்ள என்ன பக்குவமா பாதுகாத்து வச்சுக்கிற, மழை தண்ணி பெஞ்சா நனைய விடாம வச்சுக்கிற, அப்படியே நீங்க பாதுகாக்கிற. வெளியில எடுக்கிறாங்க, எடுத்தவங்க உன் மேல ஒருத்தராங்க, பக்கு மேல நானும் ஒருத்தரேன், நீ ஒருத்தர், நான் மட்டும் தீப்பிடிச்சு சேர்ந்து வரனே, நீ மட்டும் எரிய மாட்டே பக்கம் குச்சி கட்டிச்சான். அதுக்கு குச்சி சொல்லிட்டான், அந்த பக்கு சொல்லிட்டான், வெட்டி சொல்லிட்டான். வேற ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் மண்டக்கணம் அதிகமா இருக்கு. இந்த குச்சியில கரும்பு மண்டக்கணம் இருக்கு இல்லையா? ஆமா, இந்த மண்டக்கணம் உங்ககிட்ட அதிகமா இருக்கு. நீ அதனால ஏன் கூட ஒருத்தனோட நீ தீ பிடிச்ச பக்கு சொல்லிட்டான். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லுங்க. இந்த குக்கரும் தோசை சட்டி 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம். குக்கரும் தோசை கல் என்ன வச்சு? குக்கரும் தோசை சட்டி 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம். அப்படி என்னையா வச்சு சொல்லியா? குக்கர் சொல்லிட்ட தோசை சட்டியை பார்த்து ஏன் தோசை சட்டியை உன்னைய பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்லிட்டு குக்கர். ஏன்னா அதுக்கு தோசை சட்டி கட்டிக்கு ஏன் என் மேல பொறாம இருக்கு அப்படி என்ன அப்படின்னு கட்டிக்கு தோசை சட்டி. வேற ஒண்ணும் இல்ல, நீ கருப்பா இருந்தா ரொம்ப கலையா இருக்கிற. தோசை சட்டியை பார்த்து குக்கர், நீ கருப்பா இருந்தா ரொம்ப கலையா இருக்கிற, உன்னைய பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்லிட்டு குக்கர். அது மறுபடியும் தோசை சட்டி சொல்லிட்டான். என்ன சொல்லுச்சு? ஆமா போடும் என்ன இப்ப நான் கருப்பா இருக்கும்போது நீ விஷயம் எடுத்து கூப்பிடுற, நான் சிகப்பா இருந்தா நீ விட்டி ஒப்பியா முடிச்சான். எல்லாம் ஒரு காமெடியா? காமெடி கேட்கறதுக்கு ஆண்டு வாங்க கூட என்ன வச்சிருக்கியா? அது இருக்கட்டும். பார்த்து குக்கர் எப்படி சைட் அடிச்சிச்சு? குக்கர்ல சோறு வந்துச்சு நாங்க செய்ய. அது எப்பவும் போல விசுன்னு அதான் சைட் அடிச்சு கூப்பிடுறேன். ஒரு பேச்சா? ஐயா வாங்க வாங்க வாங்க, கலக்கு சொல்லலாம் பேசி விட்டா. ஐயா பாளையங்கோட்டிலிருந்து பங்குனி மேட்ச் வெளியில் நடந்தவங்களுக்கு ஓட்டு போடாதுக்கு ஐயாவுக்கு வேலைக்கு
பேங்க் பேட்டா கடற்கோழி முட்டை கேட்க வேலையா வந்துருங்க கலைப்பாடு வந்துருங்க இப்ப சேர்த்து உட்காருங்களா சேலம் அமர்ந்து அப்படி கூறணும் ஐயா. நாங்க படிக்காத ஐயா சேலம் இருப்பிற்கு அமர்க்கிற வரவில்லை. எனது மக்கள் காவ பேசற்பாக வேகமாக திருச்சந்திராவது நடக்கணும் ஐயா. சரியா கூட்டு வந்து உயிரை ஐயா உங்களுடைய மகன் கல்யாண காதலி விழா மிக சிறப்பாக நடத்தி தர நாங்க கடமைப்பட்டுள்ளோம். சபாஸ் மலை. ஐயா பாளையங்கோட்டிலிருந்து பங்குனி மாசி வழியில் நடந்து வந்ததுனால ரொம்ப களைப்போடு வந்துருங்க போல தெரியுது. களைப்புக்கு கொஞ்சம் காப்பி சாப்பிடுங்களா? காப்பி வேணாம் வேணாம் வரதான். அப்ப ஒரு டம்ளர் பால் சாப்பிடுறீங்களா? பால் மில்க் பால் வேண்டாமா? அப்ப பழம் சாப்பிடுறீங்களா? பச்சை பழம், வாழைப்பழம், முந்த பழம், நேந்திர பழம். வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுங்க. நாட்டுல உண்டு இதுக்குள்ள பழமே கிடையாது. இத்தனை பழமா இருக்கு. ஏன் முந்த பழம், ஏன் நேந்திர பழம்? வேணாமே போயா. அப்ப பழம் சாப்பிட மாட்டீங்க. ஏன் பழத்தை சாப்பிட மாட்டீங்க? என்ன அசிங்கமா இல்லையா ஏன் பழம் சாப்பிட மாட்டீங்க சொல்லுங்க. அப்படி சொல்ல வேண்டியது நாட்டு தப்பான போல இல்லையா எங்க நீங்களே சொல்லுங்க. ஏன் பழம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்றோம். சேர்த்து சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. ஏன் பழத்தை அரவண சோசியல் என்ன சொல்லுகிறா? உனது முக காலம் முடியும் வரை அண்ணாவிரத ஜபம் விரதமா இருக்கீங்க. அப்ப இந்த விரதத்துக்கு இது சாப்பிடுறீங்களா? இந்த உங்களுக்கு முடுக்கு முச்சது. முடுக்கு முச்சரா? உங்களுக்காக முறுக்கு முச்சரியா? வாழ்க்கையில கேட்க முடியாத ஒரு சேனலா இருக்குது. உங்களுக்காக முறுக்கு முச்சரியா? இல்ல உன் பேச்சு கேட்டா போய் அங்கே கடையில கேட்டா என்ன கொண்டு வராங்க வேணாம். ஆரஞ்சு ஏஜனா போயா? ஆப்பிள் ஆப்பிள் ஒரு மூணு ஆப்பிள் பழம் கேள்வி படிக்க நாட்டுல அப்புறம் உண்டு. சரி ஆப்பிள் பழமா இருக்கு. ஆப்பிள் ஆப்பிள் APPL ஆப்பிள் வேணாம். சரி இந்த வெயிலுக்கு குளிர் வாங்கி சாப்பிடுறீங்களா? இல்ல உப்பா போலாம். நீ வாழ்க்கை நொத்தான் ஏன் உப்பா போலாயா? ஜானினே அதுக்கு பேர் கொக்கா கோலையா? உப்பா போலாவா? ஆமா. அது வேண்டாமா? இல்ல பேண்டா சாப்பிடுறீங்களா? ஏன் பேண்டா கலரியா? ஜானினே எடுத்து சொல்லி இருக்க. பேண்டா கலரியா? அதுக்கு பேர் மிரண்டா கலரியா? மிரண்டாவா? அது வேண்டாம். இல்ல குளுக்க விட்டா சாப்பிடுறீங்களா? என்ன குளுக்க விட்டா? குளுக்க விட்டாயா? குளுக்க விட்டாலும் வேணாம். குளுக்காம விட்டாங்க வேணாம். வேணாமா? அப்ப ஐயா என்ன ரத்தம் சாப்பிடுறீங்க? என்னால ஐயா அரமண சோசியல் சொன்ன மாதிரி சொல்றேன். சொல்லுங்க. திருநெல்வேலி திருநெல்வேலி லாலா கடை. கடையவே சாப்பிடுறீங்க. கச்சி முந்திர வந்து கூடாது கட்டு. சொல்லுங்க. லாலா கடை லட்டு. லட்டு சிலே. சீலப்பி. ஐயோ ஐயோ சிலேபியா. யார சின்ன பிள்ளை பிரியா ஒட்டி இருக்கு? ஐயா சிலேபியா. ஜிலேபி. மூச்சு. கனிவர்க்கம் கனிவர்க்கம். கனிவர்க்கம். பால் சாப்பிடு. பால் சாப்பிடுறீங்க. என்ன ஐயா பால் குடி மறக்கல ஓட? ஓ பசுமால் சாப்பிடுனியா? உங்க அப்பா நாள தொப்ப பச்சை மாதிரி வீட்டுல படுத்துப்பாங்க. யாரு சொல்றது? என் பக்காடி மைமா இருக்குறாப்ல. பசுமால் சொல்லி பாப்போம். ஆமா கதவை அடைச்சிக்கிட்டு ஒருச்சாச்சு படுத்துக்கிட்டு வர கீழே விழுங்க. பால் நல்ல குமுக்கு குமுக்கு வரும். அது மட்டுமா? அந்த கஞ்சல் கூடாது ஐயா. எவ்வளவு மரியாதை? மூன்று காவலுக்கு நீங்கள் முறை கொடுத்தார்கள். வாருங்கள் அமருங்கள் உட்காருங்கள். அழகாக நெல்ல கொண்டு வந்து அந்த முறை கொடுத்தாங்களா? எவ்வளவு ஒரு ஓட்டு படத்துக்கு அதிபதியான மந்திரி உடனே ஐயா எவ்வளவு வரவேற்பு? எவ்வளவு மரியாதை? ஐயா உடனே ஐயா வாங்க அங்க உட்காருங்களா? இல்ல பிள்ளைங்க உட்காருங்களா? இல்ல ஐயா அதத்தான் சாப்பிடுறீங்களா? இல்ல இதத்தான் சாப்பிடுறேன். இல்லையா அங்க இருக்கிற பழத்தை சாப்பிடுறீங்களா? இல்ல இங்க இருக்கிற பழத்தை சாப்பிடுறீங்களா? எவ்வளவு வரவேற்பு? உனக்கு போங்க போங்க இந்த வார்த்தை பாரு. எவ்வளவு வரவேற்பு? பூமலம்மா. ஓ வளத்திக்கு பூமலம் ஜெயிச்சுவதா கம்பெனி தெரிஞ்சா இருக்கு. இருக்குமையா? வாழைப்பழத்துல பெரிய பழம் என்ன பழம்? நேந்திர பழம் தான் பெரிய பழம். வாழைப்பழத்துல சிறிய பழம்? இந்த வந்துல பூமலம். வாழைப்பழத்துல ருசியான பழம்? ஒரு மனித பசியோட உட்காந்து ஒரு பழத்தை முழுசா சாப்பிடலாம். பூமலம் தாயா? அதால நம்ம பழம் சாப்பிடுறீங்களா? இந்த சுத்தி தேக்க. சிரிக்காதரா சின்ன பழம். யாரு? அடிச்சன கடவா பழம் பேச்சு முடியேன். ஓடனா உனக்கு யாரு முக்கியம் கொடுக்குது? ஓட செல்ல முடியேன். செல்லையை போட்டு என்ன முறைக்கிற? இடம் சொன்ன பழம். ஓடனா இடம் குழந்தைக்கு பழம். ஓடனா அப்படி அந்த 3 பேர்ல கட்டி விட்டா பார்த்து காட்டாங்க. நான் எங்க போய் தொன்ன வாங்கி இருக்கேன். தொன்ன பண்ணிருக்கேன். கேட்டார்கள். 3 அடி வாங்கி செத்தார்கள். கேட்டது கேட்டாங்கல்ல? கோசப்பட்டு அப்படி மயங்க ஆளானது. அது நாங்க சும்மா இருந்தோமா? இடத்த பண்ணினாய். கிழக்கு பண்ணினாய். ஒரு ஓட்டு படத்துக்கு அதிபதியான மந்திரியாரே எங்க முன்னாடி இப்படி கட்டி விட்டாங்களே. அப்ப நாங்க மறுபடியும் கட்ட முடியா? ஓய் ஓட திரும்ப திரும்ப பேசிட்டு போனா பேசாதயா? செவில அடிச்சு விடுவேன். அனிமாரா உன்னி அடிச்சுல ஊழல் படியாதுடா. உலகாளி உலகாளி ஐயோ அப்பல 3 வாட்டி கட்ட முடியா? கேட்டார்கள். 3 அடி வாங்கி செத்தார்கள். நீங்க சொல்றீங்க நீங்க கட்சறதா? எவ்வளவு புரியுது? ஆஹா எவ்வளவு? அப்படியா?
ஆரியா நீ நாங்க முன்னுப்பட்டி முத்தமனாக்கர் நான் யாரியா சிவன் தானாதி பிள்ளை நோக்கு நாக்கி இல்லையா சமந்த மாப்பிள்ளை இப்ப என்னையா சிவன் ஒரே போக போறீங்க மாப்பிள்ளை ஐயா உங்களை என்ன திருச்சி சிலையில அந்த விளையாட்டு போய் கடத்திட்டு இருக்காங்க ஆமா திருச்சியில ஆமா. உங்களை பத்தி விசாரிப்பதற்காக பெரிய மகராஜ் இளைய மகராஜாவும் எங்க உங்க வீட்டுக்கு அனுப்பிட்டுருந்தாங்க ஏவருங்க இல்லாம இருக்கு போனீங்க உங்களை பத்தி விசாரிப்பதற்காக சரி உங்க சம்சாரத்துக்கு போனா தமிழத்துல போறியா உங்களை பத்தி விசாரிப்பதற்காக உங்க வீட்டுக்கு போனா சரி. உங்க சம்சாரத்தை பார்த்த உடனே வாங்க போறாங்க நினைக்கிறேன் மரியாதை வாங்க கிரிக்கெட் நினைக்கிறாங்க வரவேற்பு. வாங்க சுப்பு நினைக்கிறாங்க அப்படின்னு எங்களை பார்த்த அண்ணன் எங்களுக்கு உங்க சம்சாரம் என்ன வேணும் தங்கையில வேணும் அப்ப தங்கத்துக்கு என்ன வேணும் வாழ்ந்தவளா மகாராஷ்டிரா எப்படி அப்படியா? பெரிய மகாராஷ்டிரா பொறுமையா இருக்காங்க ஆனா இளைய மகாராஷ்டிரா ரொம்ப கோபத்துல இருக்காங்க அப்படியா? ஆமா என்னைய ஊட விடுற நிறுத்தியா என்ன? எங்க ஐயா சொல்ல மாட்டீங்க பாருங்கள் நெல் வாங்கி வருவோம்னா கூட்டு போனேன் நாங்க என்ன நிறுத்தோம் வாழ்ந்த மதியாரே 71 பாளையப்பட்டு மன்னர்கள் வரி கட்டுகிறார்கள் ஆனால் கட்டப்போகும் தலைமுறை மட்டும் வரி கொடுக்க மறுக்கிற காரணத்தினால் அங்க போய் நெல் கட்ட தரமாட்ட முடியும் இல்லையா ஆமையா மதி இப்ப நம்ம சாவாய் ஆமா நான் ஷாவாய் இலவச வருமாய் ஆமா நாங்களே இங்க போய் வேளாண்மை கற்பனை பாண்டிய மூலத்தில் வட்டிக்கு நெல்லி கட்டுறேன் நெல்லி கட்டுறதுல தகாத வார்த்தைகள் பேசி வாய்க்கால் முட்டி கையால் பண்ணுறதுக்கு நீங்க மட்டும் அந்த வைக்கப்படும் மறுபடியும் போய் என்ன பண்ணீங்க கெட்ட விட்டு எல்லாத்தையும் பத்தி படமாவா ஆமா பாயிலா ஜீவன் பசுல கத்துது எப்படி அம்மா பாவ சிந்து மாடு சிலைக்கு கத்துதுங்க நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல கிராமத்துல பிடிச்சவங்க ஆட்சி குளத்துல காலி குளம் ஐயா சொல்லியாச்சுல இருக்கட்டும் ஐயா ஐயா சொல்லுங்க நீங்களோட சாணுங்க ஆமா தங்கத்தமிழ் நாட்டினிலே தனிப்பெரும் தலைவரையா தலைநகர்த்தி ஆண்டாரையா கட்டப்பொம்மன் தவிக்க விட்டு சென்றாரையா நம்மை தவிக்க விட்டு சென்றாரையா தங்கத்தமிழ் நாட்டினிலே தனிப்பெரும் தலைவரையா தலைநிகழ்த்தி ஆண்டாரையா கட்டபொம்மன் தவிக்க விட்டு சென்றாரையா நம் மக்களை தவிக்க விட்டு சென்றாரையா தங்கத்தமிழ் நாட்டினிலே தனிப்பெரும் தலைவரையா தலைநகர்த்தி ஆண்டாரையா கட்டப்பொம்மன் தவிக்க விட்டு சென்றாரையா தவிக்க விட்டு சென்றாரையா எண்ணத்தில் நிறைந்தாரையா ஏற்றில் பதிந்தாரையா எண்ணத்தில் இருந்தாரையா ஏற்றில் படித்தாரையா எண்ணத்தில் நிறைந்தாரையா ஏற்றில் பதிந்தாரையா ஏறியுள்ள கொண்டாரையா அவர்கள் எல்லோரும் மறைந்தாரையா நம்மை எங்க விட்டு சென்றாரையா தங்கத்தமிழ் நாட்டினிலே தலைவரையா நிகழ்த்தி ஆண்டாரையா கட்டபொம்மன் தவிக்க விட்டு சென்றாரையா தேனோடு திரை எடுத்து ஜன்னவிரி மொழி எடுத்து பசுமயக்கம் தீர்ந்தாரை தங்கத்தமிழ் நாட்டினிலே தலைவரையா
வருக மந்திரியாரே, வாருங்கள். நாங்கள் சக்கரவின் கிருபையால் செந்தூர் முருகன் அருளாளர் தாங்கள் இன்று போல் என்றும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். மந்திரியாரே, நான் தாங்களிடம் என்ன வார்த்தை தெரிவித்து அனுப்பி வைத்தேன். தாங்கள் அங்கு சென்று அங்கிருந்த காவலாளி மூவரையும் என்று அங்குள்ள 136 பட்டங்கள் எல்லாம் கொள்ளையடித்து வந்திருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் காரணம் யார் என்று கேட்டால் என் உடல் மன்ற சகோதரன் உமத்தனை மேல் பழி சுமத்துகிறீர்கள். இது என்ன நியாயம்? 1000 கப்பம் 64 படத்துக்கு நெல்லு அவங்க போனது உண்மைதான் மகாராஜா. போன இடத்தில் 3 காவலரை தகுந்த குடி போதினாலும் வாயில வர தவற வாட்டினாலும் இந்த காரியம் நடந்தது மகாராஜா. மந்திரி கேட்டால் கேட்டா இல்லையா சொல்லியா குட்டமத்தி பாம்பு. மந்திரே, தாங்கள் கெட்டிக்காரையா? நான் என்ன வார்த்தையிட்டேன்? வாக்குப்பதி கம்பளம் சம்பளம் மகாராஜா. எவ்வளவு கொடுப்பதா பாபர் தங்க வார்த்தைகள் உன்னை வீரமல கம்பளத்தாருக்கு போதும் மகாராஜா. கம்பளத்தார்கள் பொருங்கள் அம்மங்கள் இந்த எட்டு வித்தை ஏற்பட மகாராஜா இருவரும் எங்கள்கிட்ட விசாரணை எவ்வளவோ தடுத்து பார்த்து மகாராஜா. அதிமன கோமாகி நம்ம கம்பளத்தார மந்திரியாரே நிறுத்துங்க. தாங்கள் படித்தவர், பண்புள்ளவர், ஒரு காலத்தில் எங்களுக்கு கோரியும் தேடி கொடிமரம் நாட்டி கொடுத்தவர், கம்பள வீரர்கள் முரட்டுக்கணம் கொடுத்தவர்கள். வாருங்கள், அந்நிய நாட்டு ஆங்கிலேயனுக்கும் நமக்கும் பகை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் நாமல் இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்ய வேண்டாம். வாருங்கள், திரும்பி போகலாம் என்று தாங்கள் தெரிவிக்கலாமே. அவர்களே சரி, மாமனார் அவர்களே, தாங்களும் பெரியவர்கள் சென்று இப்படிப்பட்ட ஒரு காரணம் செய்திருக்கிறீர்கள்.
என்ன எண்ணம்? என் வீட்டுல எழுவுங்க அண்ணா. ஆ? ஐயா மகன் கல்யாண காலத்துக்கு எனக்கு ஐயா வந்து அண்ணா தம்பி ஓமத்துல பாட்டியா ஏதோ நடந்தா இருக்கட்டும். மகாராஜா நம்ம வந்து மன்னித்து விட மாட்டா, மன்னித்து விடுவோம். அப்படியே செய்வோம். மகாராஜா அங்க இருக்க மூன்று காவல தகுந்த குடி போதினாலும் பாகவத்தாலும் மாத்தினாலும் வீரமுள்ள கமலத்துல கோபத்தை காரியம் நடந்துட்டு மகாராஜா தாக்கத்துல பிள்ளைகள் இருந்த மகாராஜா இருவரையும் மன்னிக்கிறது மதுரையாரே மகாராஜா நடந்தது நடந்து விட்டால் இருக்கட்டும். இனிமேல் நடக்க போகிறது நல்லதாக செய்யுங்கள். நான் உத்தரவு மகாராஜா தாங்களுடைய மகன் காரிய விழா எங்கு நடக்க வேண்டும்? மகாராஜா திருச்செந்தூர் அழைத்து முருகப்பெருமன் வாசல் நடத்த வேண்டும் நிறுத்துங்க. மகாராஜா மதுரையாரே இவ்வளவு பெரிய அரண்மனை இருக்கிறது, உத்தரவு மகாராஜா ஏன் தாங்கள் இங்கு நடத்தால் என்னங்க? மகாராஜா பெற்ற வெள்ளையர்களுக்கும் வெள்ளையம்மனுக்கு திருமணம் முடிந்து 6 மாத காலம் தான் மகர சாய்கிறது. ஆகையா ஆகிய இதே இடத்துல எனது மகன் காலம் நமக்கு ஈடல்லவா? ஆக திருச்சந்திராலயத்தில் உங்க பேரால் கட்டப்பட்ட மனை மண்டி வந்து எனது மக காலத்தில் உங்க மகன் கல்யாண காலத்துல எங்க நடக்குது? மாலை கலத்துமா தேங்காய் வளர்த்துல குடும்பத்துல வீட்டு விட்டு வெளியேறும் போது குறுக்க பூனை வந்து நான் என்ன செய்யறேன்? கை ஓட்டிக்கியா? நல்ல சமணம் எது பேசினா உங்க நோக்கம் மட்டும் பேசுறீங்க. என்ன பேசுற? உங்க மகன் கல்யாண காலத்துல எங்க நடக்குது? திருச்சந்திராலயத்தில் ஞானம் ஆர்த்தி வளர்த்துருந்து திருச்சிக்கு ஒரு பட்டி தாயா? நம்ம அரம்ப வட்டி மாடு இருக்கு. வண்டி மாடி ஊத்தி வெடி வீட்டுல மாடு போய் போய் போச்சா? குடிச்சு கட்டுறவன் திருச்சிக்கு டீ கடையில் வடையா தூக்க போனீங்க. உங்க மகனை அருள்மொழி வீட்டு வந்தேன். ஏன்? ஏத்துக்க நான் என் மந்தாரி மன்னார்னு புதுப்பட்டு 4 கடற்கரை முளை போட்டு வச்சிருக்காங்க. நீங்க வேற கட்டி கொடுக்கவா? நெருங்கி புரியுதாங்க. உங்க மகனை என் மடியில போய் வச்சு நான் போதும். நான் சொல்ற கேட்க மாட்டேன் நீ. ஏய், ஐயோ. அவர்களே சரி, அப்படி என்றால் அங்கு யார் யார் செல்ல வேண்டும்? 1000 கம்பளம் 60 பத்திரங்களும் பம்மிம்ம திம்மிம்ம பட்டு திசை வெள்ளையம்மாளும் இளவரச பாண்டியர் அங்கு வரணும் மகாராஜா. மந்திரியாரே நான் வர வேண்டும், அண்ணா மட்டும் கோட்டையில் இருக்க வேண்டும். மந்திரியாரே இதை சூழ்ச்சி இருக்கிறது காரணம் என்ன? வெட்டில 100 பட்டி வேணும். வரலையா? வெட்டில 100 பட்டி வேணும் தூக்குவோம். எலும்பு கறி வச்சுக்குவோம். 110 ரூபாயா? யாரு வாங்க? ஒண்ணுக்கு அந்த கோழி கறியவே 150 ரூபாய் வாங்கி நம்மளுக்கு நொறுக்கணும். மந்திரியாரே மகாராஜா சொல்லுங்கயா. மகாராஜா மகாராஜா எனது மகன் காலம் நடத்தணும் திருச்செந்தூராலயத்தில் நடத்தணும் புராத்தன மகாராஜா. ஒண்ணுங்கள வேற ஒண்ணு அப்படியா? தாங்கள் அங்க மகாராஜா பல காலமாக தாங்கள் காலையில் கடற்குள்ள வேலை வந்து குளச்சிக்கிட்டு இருக்கேன். எனது மகன் முதல் நடக்கும் பொழுது தாங்கள் இருவரில் ஒருவர் தலைமை தாங்க வரல என்னால் என் சொந்த முதலாம் ஏசுவார்கள் பேசுவார்கள். ஆகையினால் தாங்கள் அங்க வர வேண்டும். மூத்த வருஷம் மந்திரி அப்படி என்றால் அண்ணா வாடிப்படி சந்தோஷப்படுத்தி மகாராஜா தவிர்த்து மகாராஜா அவர்கள் அமருங்கள். கஞ்சியை தூக்குங்க வாங்கயா. உண்டு உண்டு நாதா குடி கொண்டா நாதா கோயில் கொண்ட தக்காதேவி அந்த கஞ்சி கொண்டாந்து 3 ஏத்து அடிச்சு கொள்ள முடியா? ஆமா 3 ஏத்து கொண்டாந்து தாலி எடுத்து மூடில உட்கார்ந்து அழுகவா? அதுக்கு போற எனக்கு என்ன? உங்க மகன் கல்யாண காலத்துக்கு ஜோடி கிளம்புறதுக்கு அம்மா, அதனால அதனால? இப்படியே நிக்குதே. Thank you.
சமுத்திர பாண்டி